அம்மா இங்கே பாருங்கம்மா, ராகு காலத்துக்கு முன்னாடி நம்ம பூஜை ஆரம்பிச்சாகணும். மாப்பிள்ளை ரெடினா ஐஷன் வாங்கோ, அப்படியே பூஜைக்கு தேவையானதும் கொண்டு வந்துருங்கோ. வாணி, தட்டுல பூஜைக்கு தேவையானதை வச்சிருப்ப, எடுத்துட்டு வா. சின்னத்தை, நீங்க பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிடுங்க. நான் போய் கலசத்தை கொண்டு வந்துடுறேன். அத்தை, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துருங்க. சரோஜா, இந்த தேங்காய் டிசைன்ல எங்க பண்ணீங்க நீங்க? ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அத கேக்குறீங்களா? எங்க சின்னத்தை தான் செஞ்சாங்க. உண்மையாவா? அப்படியே ராஜேஸ்வரி, நீ இதையெல்லாம் கத்து வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாமா, நான் கொஞ்சம் அப்படிதான் இலை மாதிரி காய் போல இருப்பேன். என்னை பத்தி நான் தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டேன். ஆனா தேவைன்னு வரும்போது என் டேலண்ட்டை காட்டாம விட மாட்டேன். கையோட எனக்கும் அதை சொல்லிக் கொடுங்க ராஜேஸ்வரி அம்மா. அதுக்கு என்ன, எங்க அத்தைக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பார்க்க அவங்க மாடர்னா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். என்னம்மா இப்படி பேசிட்டே இருந்தா இப்படி நாழியா இருந்தா இல்லையா? பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடியான்னு பாருங்க. பொம்மநாட்டிகள் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த உலகத்தையே மறந்துடுவா. பேச்சு நின்னா கடிகாரம் நின்ன மாதிரி இருக்கும். அமிர்தா ரெடி ஆயிட்டாளன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, நீங்களும் வாங்க. சரி சரி அத்தை, நானும் போய் அர்ஜுன் ரெடி ஆயிட்டானு பார்த்துட்டு வந்துடுறேன். கடவுளே, இந்த மண்டபம், இந்த அலங்காரம், இந்த கொண்டாட்டம், இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. என் பேரனோட கல்யாணத்தை என் கண்ணார பார்க்கணுங்கிற என் ஆசை இப்பதான் நிறைவேற போகுது. இந்த மண்டபத்துல, இந்த கல்யாண மனையில என் பேரன் கையால தாலியை கட்டிக்க வேண்டியது ஏன் மயூரிதான். அந்த அமிர்தா கிடையாது, அந்த அமிர்தா கிடையவே கிடையாது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.